ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இப்போ டெம்பரேச்சர் வந்து 7 டிகிரி இருக்குங்க. சமச்சில்லுன்னு இருக்குது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு விஷயம் கவனிச்சேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிலேருந்து, அதாவது நிறைய வெளிநாட்டிலேருந்து அதில் ஆளுங்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே அவங்களோட பாரம்பரியத்தை வந்து கடைப்பிடிச்சிட்டே வராங்க. நம்மளும் நம்மளோட கலாச்சாரத்தை தாங்க இப்போ நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாரம்பரிய உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பாரம்பரியமான உடைகளை வந்து இப்போ திரும்ப வந்து எல்லோரும் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இப்போ திரும்ப நம்ம வந்து பின்னோக்கி நம்மளோட கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பாரம்பரியத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ இப்போது நம்ம சாப்பிட்ற ஐட்டத்தில் பாரம்பரியமான உணவுகள்லாம் வந்துருச்சு. நம்ம போட்டிருக்க ஒரு ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ பாரம்பரியமான டிசைன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு ஒரு விஷயங்க, ஏன் பாரம்பரியமான அந்த குழந்தை வளர்ப்பை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரக்கூடாது? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குழந்தைங்க வளர்ப்பு முறை பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறைய வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ்லாம் நம்ம வந்து நிறைய திங்ஸ் வச்சு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போது அந்த காலத்தில் குழந்தை வளர்ப்பு முறை பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக அவங்க வளர்த்தாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுமே அவங்க ரொம்ப நேச்சுரலாக வந்து வீட்டில் வந்து குழந்தைங்கள செய்ய வச்சாங்க. ஒரு சென்சிட்டிவ் ஸ்கில், ஒரு மோட்டார் ஸ்கில், கோக்னிட்டிவ் ஸ்கில், எந்த மாதிரியான ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் அந்த ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு பேர் வைக்காமல் அது மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாப் போகிறோம் வச்சுக்கோங்களேன், அந்த ஜாப் ரிலேட்டடாக நிறைய விஷயம் நம்ம அடிஷ்னல் கோர்சஸ் கற்றுக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா அடுத்தடுத்து ஒரு டெவலப்மெண்ட் கோர்ஸ்க்கெலாம் போய் நம்ம லேர்ன் பண்ணிப்போங்க. ஆஸ் ஒரு பேரண்ட்டாக, ஒரு பெற்றோர்களாக நீங்கள் ஆகும்போது நம்ம இன்னும் நம்மளோட பேரண்டிங் விஷயத்தை வந்து நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கணுங்க. இப்போ பார்த்தா நிறைய விஷயம் அதுக்கான கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ பேரண்டிங் கோர்சஸ்லாம் நீங்கள் அதுவுமே போய் கேட்டு இன்னும் உங்களை வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணிவிட்டு குழந்தை வளர்ப்பு முறைக்கு குழந்தைங்களை அழகாக வளர்க்கலாங்க. அதை விட ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க. பெரியவங்க கிட்ட கொஞ்சம் அந்த காலத்தில் எப்படி அவங்க குழந்தைய வளர்த்தாங்க அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி பாருங்களேன். பார்க்கும்போது அவங்க எந்த மாதிரி முறையிலெல்லாம் குழந்தை வளர்த்தாங்க, அந்த காலத்தில் எந்த மாதிரியான குழந்தை வளர்ப்பு இருந்தது, எப்படிலாம் வந்து குழந்தைங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணாங்க, எப்படிலாம் குழந்தைங்களோட பகுத்தறிவை வந்து ஐக்கியூவை வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணுறாங்கன்ற விஷயத்த கொஞ்சம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டுனா ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் நிறைய வெளில போய் பேரண்டிங் கோர்ஸ் பண்ணுறத விட நம்ம வீட்டிலே நிறைய பெரிய பாட்டிமாருங்க அவங்களாம் இருக்காங்க, வயசானவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டே கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்கள ஈஸியாக வளர்க்கலாம். நீங்கள் வளர்க்கும்போது குழந்தைங்களோட லைஃப் ஃப்யூச்சர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுன்னு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டுங்களா?